வரலாற்றின் பக்கங்கள் ஏப்ரல் 3ஆம் தேதிய நடந்த நிகழ்வுகளை இப்போது நினைவு கூறலாம். ஏப்ரல் 3ஆம் தேதி சுதந்திர கலைஞர் தினம். படைப்பாற்றலை வெளிக்கொணர்ந்து சுதந்திர ஆவிகள் துடிப்பான கதைகளை பின்னுகின்றன. உலகங்களை வடிவமைக்கின்றன. ஏப்ரல் 3 தேசிய புரிட்டோ தினம். ஒரு பெரிய மாவு டார்டில்லாவில் இறைச்சி, பீன்ஸ் மற்றும் சீஸ் ஆகியவற்றை வரிசையாக வைத்து தயாரிக்கப்பட்ட உணவு. தேசிய சாக்லேட் மவுஸ் தினம். ஏப்ரல் 3 சுவையான கிரீமி பஞ்சு போன்ற சாக்லேட் போன்ற நீங்களே சாக்லேட் மவுஸை தயாரித்து உண்ணலாம். அடுத்ததாக ஏப்ரல் 3 பாரோக்களின் தங்க அணிவகுப்பு. தேசிய ட்வீட் தினம். 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதி முதல் நடுப்பகுதி வரையிலான உங்கள் பேராசிரியரின் உள்ளுணர்வை ஒரு ட்வீட் ஷூ. அடுத்ததாக உலக நீர்வாழ் விலங்குகள் தினம். ஏப்ரல் 3ஆம் தேதி. கடலில் சுமார் 10 லட்சம் வெவ்வேறு உயிரினங்கள் உள்ளன என்பது உங்களுக்கு தெரியுமா? கடல்வாழ் உயிரினங்களை பாதுகாப்போம். உலக நீர்வாழ் விலங்குகள் தினம். ஏப்ரல் 3 உலக விருந்து தினம். இந்த இணைப்பு வேடிக்கை மற்றும் தளர்வு நிறைந்த நாளில் ஒன்றாக கூடி கொண்டாட்டங்களை தொடங்குங்கள். ஏப்ரல் 3 உலக மேக பாதுகாப்பு தினம். அடுத்ததாக ஏப்ரல் 3 தேசிய திரைப்பட இசை தினம். உணர்ச்சிகளை பின்னும் மெல்லிசைகள், சினிமா கதைகளை மேம்படுத்துதல், கேட்போரை காணாதவற்றில் மூழ்கடித்தல். தேசிய வானவில் கண்டுபிடிப்பு தினம். வானவில் வேட்டைக்கு செல்லுங்கள், சில வானவில் கைவினைகளை உருவாக்குங்கள் அல்லது பல வித்தியாசமான விஷயங்களை தெரிந்து கொள்ளுங்கள். மீன் விரல்கள் மற்றும் சீத்தாப்பழ தினம். டாக்டர் ஹூவின் இப்போது பிரபலமான குறைந்தபட்சம் ரசிகர்கள் மத்தியில மீன் விரல்கள், அதாவது ஃபிஷ் நெட், ஃபிஷ் ஃபிங்கர்ஸ் என்று சொல்லக்கூடிய இது போன்ற உணவுகளை கொண்டாடும் தினம். அடுத்ததாக கிரேட் பிரிட்டிஷ் ஸ்பிரிங் கிளீன். மார்ச் 21 முதல் ஏப்ரல் 6 வரை கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்திய வரலாற்றில் ஏப்ரல் 3ஆம் தேதி சில பிரபலங்களினுடைய பிறந்த நாளாக கொண்டாடப்படுகிறது. அவற்றில் சுவாமி நாராயண், இவர் சகஜானந்த சுவாமி என்றும் அழைக்கப்படுகிறார். இவர் பிறந்த தினம் ஏப்ரல் 3 1781ஆம் ஆண்டு. ஒரு யோகி மற்றும் துறவி. அவரது வாழ்க்கை மற்றும் போதனைகள் தர்மம், அகிம்சை மற்றும் பிரம்மச்சாரியாவின் மைய இந்து நடைமுறைகளின் மறுமலர்ச்சியை கொண்டு வந்தன. சாம் மானிஷா, இவர் ஏப்ரல் 3 1914இல் பிறந்தவர். இந்தியா பாகிஸ்தான் போரின் போது இந்திய ராணுவத்தின் ராணுவ தளபதியாகவும் ஃபீல்டு மார்ஷல் பதவிக்கு பதவி உயர்வு பெற்ற முதல் இந்திய ராணுவ அதிகாரி. நிர்மல் வர்மா, ஒரு இந்திய எழுத்தாளர், நாவலாசிரியர், ஆர்வலர் மற்றும் மொழிபெயர்ப்பாளர். இவர் இலக்கிய இயக்கத்தின் முன்னோடிகளில் ஒருவராக பாராட்டப்படுகிறார். திருவனந்தபுரத்தை சேர்ந்த இந்திய பின்னணி, பஜனை மற்றும் கஜல் பாடகர் ஹரிஹரன் தமிழ் மற்றும் இந்தியில் பாடல்களை பாடியுள்ளார். இந்திய இசை வரலாற்றில் மிகச்சிறந்த பாடகர்களில் ஒருவராக அவர் கருதப்படுகிறார். 2 முறை தேசிய விருதை பெற்றவர். இவர் பிறந்த தினம் இன்று ஏப்ரல் 3 இந்தியாவினுடைய கேரளாவின் திருவனந்தபுரத்தில் பிறந்தவர். ஜெயபிரதா, ஒரு இந்திய திரைப்பட நடிகை மற்றும் அரசியல்வாதி. 70களின் பிற்பகுதி, 80கள் மற்றும் 90களின் முற்பகுதியில் தெலுங்கு மற்றும் இந்தி திரைப்பட தொழிற்சாலையில் மிகவும் பிரபலமான மற்றும் செல்வாக்கு மிக்க நடிகையாக வலம் வந்தவர். அடுத்ததாக நிலேஷ் மோரேஸ்வர் குல்கர்னி, முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரர். இவர் பிறந்த தினம் ஏப்ரல் 3 1973. பிரபுதேவா, ஒரு இந்திய நடன இயக்குனர், திரைப்பட இயக்குனர், தயாரிப்பாளர். பிறந்த தினம். இவர் கர்நாடகாவின் மைசூரில் பிறந்தவர். இந்திய வரலாற்றில் ஏப்ரல் 3ஆம் தேதி பின்வரும் ஆளுமைகளின் நினைவு நாளாக அனுசரிக்கப்படுகிறது. சத்ரபதி சிவாஜி மகாராஜ், இவர் ஏப்ரல் 3 1680இல் இறந்தார். ஒரு இந்திய போர் வீரர் மற்றும் போஸ்லே மராட்டிய வம்சத்தின் வாரிசு. மராட்டிய பேரரசின் தோற்றத்திற்கு அவர் பெருமை சேர்த்துள்ளார். கிஷோரி ரவீந்திர அமோன்கர், ஜெய்ப்பூர் கரானாவை சேர்ந்த ஒரு முன்னணி இந்திய பாரம்பரிய பாடகி. இவர் ஏப்ரல் 3 2017இல் இறந்தார். இந்திய மற்றும் உலக வரலாற்றில் ஏப்ரல் 3 அன்று நடந்த குறிப்பிடத்தக்க நிகழ்வுகளை இப்போது நினைவு கூறலாம். ஏப்ரல் 3 1693. கடலில் இருக்கும்போது தீர்க்கரேகையை கணக்கிடுவதற்கான நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட சாதனமான கடல் காலமானியை கண்டுபிடித்த சுய கல்வி கற்ற ஆங்கில தச்சு மற்றும் கடிகார தயாரிப்பாளரான ஜான் ஹாரிசன் பிறந்த தினம். 1863 பெல்ஜிய ஓவியர், கட்டிடக் கலைஞர், உள்துறை வடிவமைப்பாளர் மற்றும் கலை கோட்பாட்டாளர் ஹென்றி வான் டி வெல்டே பிறந்த தினம். ஏப்ரல் 3 1903 குழந்தைகள் மற்றும் இளம் வாசகர்களுக்கான கதைகளை எழுதிய ஒரு சிறந்த ரஷ்ய எழுத்தாளர் சோஃபியா மொகிலெஸ்கயா பிறந்த தினம். 1903 முதல் மெக்சிகன் பெண் புகைப்படக் கலைஞரும் புரட்சிக்கு பிந்தைய மெக்சிகன் மறுமலர்ச்சியின் முக்கிய நபருமான லோலா அல்வாரேஸ் பிராவோ பிறந்தார். ஏப்ரல் 3 1903 இந்திய சமூக சீர்திருத்தவாதியும் சுதந்திர ஆர்வலருமான கமலா தேவி சட்டோபாத்யாய் பிறந்த தினம்.
ஏப்ரல் 3, 1917 சிட்டி லத்திபா ஹெராவதி தியா இந்தோனேஷிய பத்திரிகையாளர் பிறந்த தினம். அடுத்ததாக ஏப்ரல் 3, 1929 இந்திய எழுத்தாளர், நாவலாசிரியர், ஆர்வலர் மற்றும் மொழிபெயர்ப்பாளர் நிர்மல் வர்மா பிறந்தார். 1929 ஏப்ரல் 3 பங்களாதேஷ் அமெரிக்க கட்டமைப்பு பொறியாளரும் கட்டிடக் கலைஞருமான பஸ்லூர் ரஹ்மான் கான் பிறந்த தினம். 1933 பிரிட்டிஷ் ஹூஸ்டன் மவுண்ட் எவரெஸ்ட் விமானம் மூலம் எவரெஸ்ட் சிகரத்தின் மீது முதல் விமானம் ஏப்ரல் 3ஆம் தேதி காலை 8:25 மணிக்கு லால் பாலு விமான நிலையத்திலிருந்து திறந்த கேபின் விமானத்தில் புறப்பட்டு 11:30 மணிக்கு திரும்பினர். இது முதல் வெற்றிகரமான எவரெஸ்ட் சிகரத்தின் மீதான விமான பயணம். ஜப்பானிய படைகள் பட்டான் தீபகற்பத்தில் அமெரிக்க மற்றும் பிலிப்பைன்ஸ் துருப்புகள் மீது தாக்குதலை தொடங்கின. 1942 ஏப்ரல் 3 2016 கூகுள் பிளாண்டர்ஸின் 100வது சுற்றுப்பயணத்தின் தொடக்கத்தை கொண்டாடியது. 1965 ஏப்ரல் 3 பாகிஸ்தானிய பாடகி, பாடலாசிரியர், வழக்கறிஞர் மற்றும் சமூக ஆர்வலர் நாசியா ஹாசன் பிறந்த தினம் இன்று. ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 3ஆம் தேதி தேசிய வானவில் கண்டுபிடிப்பு தினம். வானத்தை பார்த்து அதன் குறுக்கே வீசப்படும் வண்ணமயமான நம்பிக்கை கதிரை கண்டுபிடிக்க நம்மை சவால் செய்கிறது. அதை பற்றி ஜில் மேக்னஸ் என்ற ஒரு கவிஞர் எழுதுகிறார். வானவில்லை வானத்தில் ஒரு கலைப்படைப்பாக பார்க்கும் மக்கள் இருக்கிறார்கள். மற்றவர்களுக்கு இது நம்பிக்கையின் அடையாளமாகவும் பலருக்கு வாக்குறுதியின் அடையாளமாகவும் இருக்கிறது. அது மூன்றாகவும் இருக்கலாம்: அழகு, நம்பிக்கை மற்றும் வாக்கு. வானத்தில் தோன்றும் பல வண்ண வில் வடிவில் உள்ள ஒளியின் நிறமாலை பூமியின் வளிமண்டலத்தில் உள்ள நீர்த்துளிகளில் ஒளியின் பிரதிபலிப்பு மற்றும் ஒளிவிலகல் ஆகிய இரண்டினாலும் ஏற்படுகிறது. இந்த வானவில்கள் எப்போதும் சூரியனுக்கு நேர் எதிரே தோன்றும். ஒளி ஒரு நீர்த்துளியில் நுழையும் போது ஒளி விலகல் அடைந்து பின்னர் நீர்த்துளியின் பின்புறத்தில் உள்ளே பிரதிபலிக்கப்பட்டு அதை விட்டு வெளியேறும் போது மீண்டும் ஒளி விலகல் செய்யப்படுகிறது. சிவப்பு என்பது ஒரு பொருளின் வெளிப்புறத்தில் தெரியும் நிறம். முதன்மை வானவில்லின் உட்புறத்தில் வானவில் மற்றும் ஊதா. குழந்தைகள் அறிவியல் வகுப்பில் நினைவூட்டல் ROYGBIV ஐ கற்றுக்கொள்கிறார்கள். அதைதான் விப்ஜிஆர் என்று சொல்கிறோம். இது வானவில்லில் உள்ள வண்ணங்களின் வரிசையை நினைவு கொள்ள சிவப்பு, ஆரஞ்சு, மஞ்சள், பச்சை, நீலம், இண்டிகோ, ஊதா. இதைதான் ROYGBIV என்று சொல்கிறார்கள். காற்றில் உள்ள பல வகையான நீர்மழை, மூடுபனி, தெளிப்பு மற்றும் பனி உள்ளிட்ட வானவில்கள். ஒரு ரெயின்போ தினத்தை எப்படி நாம் கவனிப்பது? நீங்களே ஒரு வானவில்லை கண்டுபிடியுங்கள், அல்லது தோட்ட குழாய் அல்லது பிரிசத்தை பயன்படுத்தி அதை நீங்களே உருவாக்குங்கள். குடும்பங்கள், மாணவர்கள் மற்றும் வகுப்பறைகளை இந்த அச்சிடப்பட்ட வண்ணமயமான இதயங்களில் இருந்து ஒரு வானவில்லை உருவாக்குங்கள். வானவில்லில் உள்ள ஒவ்வொரு வண்ணத்திற்கும் குறைந்தது ஒன்று உள்ளது. உங்கள் வண்ண கிரேயன்களை எடுத்து நாங்கள் தொடங்கியதை முடிக்கலாம். இவ்வாறாக ஒரு அறிவியல் திட்டத்தின் பகுதியாகவும் வானவில்லை நாம் உருவாக்கலாம். தேசிய கண்டுபிடிப்பு ஒரு வானவில் தின வரலாறு. வானவில் அடிக்கடி கேட்கப்படும் கேள்வி என்னவென்றால், வானவில்லை தேடுவதற்கு எப்போது சிறந்த நேரம் என்று கேட்கிறார்கள். அதாவது மழை பெய்து மேகங்கள் மறைந்த பிறகு வானவில் பெரும்பாலும் காற்றில் மீதமுள்ள ஈரப்பதத்தின் வழியாக சூரியன் தனது கதிர்களை வீசுகிறது. காற்றில் உள்ள நீர் ஒளியை அதன் வண்ணங்களாக மாற்றுகிறது. பனி உருவான தரைக்கு அருகில் ஒரு வானவில்லையோ அல்லது ஒரு தெளிப்பானிலிருந்து வரும் தண்ணீரையோ நீங்கள் காணலாம். ஒரு சுவரில் இவ்வாறாக ஒரு வானவில்லை போட ஒரு பிரிசத்தை பயன்படுத்தலாம். அடுத்ததாக, ஒரு வானவில்லை நீங்கள் எப்படி முழுதாக பார்ப்பது? வானவில்லின் முழு வட்டத்தையும் பார்க்க நீங்கள் வானத்தில் ஏற வேண்டும். மழை பெய்யும் போது நீங்கள் விமானத்தில் பயணித்தால் முழு வட்டத்தையும் பார்க்க முடியும். உப்பு நீர் நன்னீரை விட வித்தியாசமாக ஒளி விலகுகிறதா? ஆம். உப்பு நீர் நன்னீரை விட அடர்த்தியானது. எனவே அது சிறிய ஆரம் கொண்ட வானவில்லை உருவாக்கக்கூடியது. இவ்வாறாக வானவில் கண்டுபிடிப்பு தினமாக இந்த நாள் ஏப்ரல் 3ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. மீண்டும் நாளைய வரலாற்றின் பக்கங்களில் அன்றைய நாளினுடைய நிகழ்வுகளை நாம் புரட்டி பார்க்கலாம். நன்றி. உங்கள் சரவணன், அருணாச்சலம்.